ஈசன் அருளுடன் ஐஸ்வர்யங்களையும் ஆன்மீக சக்தியையும் அள்ளித்தரும் திருநீற்றின் அற்புத மகிமைகளை தெரிந்து கொள்வோம். திருநீறு என்பது வெறும் சாம்பல் அல்ல, அது அகங்காரத்தை எரித்து ஞானத்தை அளிக்கும் புனித அடையாளம். நெற்றியில் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அழித்து இறையருளை பதிக்கும் சக்தி திருநீற்றுக்கு உண்டு என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றனர். நாடாண்ட மன்னனும் நூல் பல கற்ற பண்டிதரும் இறுதியில் ஒரு பிடி சாம்பலாக மாறுவார்கள் என்ற வாழ்வின் நிலையாமையை நினைவூட்டுவதுதான் திருநீறு. மனித உடலில் நெற்றி என்பது மிக முக்கியமான வர்ம பகுதி. அந்த இடத்தில் பூசப்படும் திருநீரு சூரிய கதிர்களின் சக்தியை ஈர்த்து உடலுக்குள் கடத்தும் தன்மை கொண்டது. அதனால் நெற்றியில் திருநீரு அணிவது பாதுகாப்பையும் மன அமைதியையும் தருகிறது. இரட்சை, சாரம், விபூதி, பஸ்மம், பசிதம் என பல பெயர்களால் அழைக்கப்படும் திருநீரு மருத்துவ குணமும் கொண்டது. திருநீற்றை நீரில் குழைத்து பூசினால் சில நோய்கள் தீரும் என்ற நம்பிக்கை இன்று வரை நிலவி வருகிறது. உத்தூளனம், திரிபுண்டரம் என 2 முறைகளில் திருநீறு அணியப்படுகிறது. தீயில் எரிந்து கரிநிலையையும் கடந்து முழு சுத்தமாக மாறும் இறுதி நிலைதான் திருநீறு. அதுபோல மனிதனும் அகங்காரத்தை எரித்து இறைவனை அடையும் பாதையை நினைவூட்டும் தெய்வீக சின்னமே இந்த விபூதி. ஓம் நம சிவாய.